அன்பானவர்களே, முதலிலே இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி இத்தகைய ஒரு வரைவை செய்வதற்கான பணிகளில் ஈடுபட்டவருக்கு எங்களது வாழ்த்துக்கள். இரண்டாவது, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னவென்றால், இளைய தலைமுறை ஆழமாக சிந்திக்கிறார்கள், வாசிக்கிறார்கள். எனவே கரங்களை தட்டுவோம். நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னா, எங்களுக்கு இருக்கிற பயம் அதுதான். எங்கட காலத்துக்கு பிறகு இந்த போராட்டங்களை, இப்படிப்பட்ட சிந்தனைகளை யார் முன்னெடுப்பான்னு யோசிக்கிற பொழுது, இப்படிப்பட்ட தம்பிமார் கதைக்கிற பொழுது நம்பிக்கை வருகிறது. இந்த போராட்டம் எத்தனை காலமானாலும் தொடரும். எங்களுடைய குழுவிலே நாங்கள் இருந்து, எனக்கு பிறகு ஒரு பாயிண்ட் சொல்லுவேன்னா, நானும் சில சொல்கிறேன். இந்த 157 இதெல்லாம் ஆரம்பிச்சினாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது 157 சுயநிர்ணயம் என்பது தனிநாடு அல்ல. எங்களுக்கு என்ன கேள்விண்டா, இந்த ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்பதை குறித்து எங்களுடைய புரிதல் என்ன, நாங்கள் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதை குறித்து ஒரு இதில் ஒரு வலுவழுப்பான நிலை இருப்பதாக எங்களுடைய குழுவினர் சொன்னாங்க. ஓகே, நீதிமன்றம் சொல்லுது தனிநாடு இல்லை, பட் நாங்கள் என்ன அடிப்படையில் இதை புரிந்து கொண்டு கேட்கிறோம்? இது ஒரு இன்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷனா அல்லது எக்ஸ்டர்னலா? இன்டர்னல் என்றால் நாங்கள் சம உரிமையா, சுயாட்சியா, அரசியல் அதிகார பிரிவா, அல்லது எக்ஸ்டர்னல் என்றால் தனிநாடா என்ற குறித்த ஒரு தெளிவு இந்த வரைவில் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய குழுவினுடைய ஒரு கலந்துரையாடலாக இருந்தது. அடுத்ததாக, ஏற்கனவே தம்பி சொன்னது போல், இந்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்பதனை நாங்கள் பொது வாக்கெடுப்பின் மூலம் உள்நாட்டிலும் பதித்த தமிழர்கள் மத்தியிலும் நாங்கள் ஒரு வெளிப்படையான ஒரு வாக்கெடுப்பை செய்து நாங்கள் அதனை உறுதிப்படுத்துவதை குறித்த ஒரு கருத்துக்களை எங்கேயாவது நீங்கள் இதில் இணைக்க வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து பகிரப்பட்டது. மூன்றாவதாக, இந்த வரைபிலே நடைபெற்ற இனப்படுகொலை குறித்து பேசப்படுகிறது. அதே வேளையிலே இதில் இணைக்கப்பட வேண்டியது தற்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை குறித்து இணைக்கப்பட வேண்டும். அது மிக முக்கியமானது ஒன்று என்ற கருத்தும் பகிரப்பட்டது. இந்த 3 விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். நான் மிஸ் பண்ணதும் இருந்தால் நீங்கள் சொல்கிறேன்டா சொல்லுங்கள். இல்லை, நான் உங்களோட 3டைம் முதல் கழிச்சிட்டு, முதலாவது செல்ஃப் டிட்டர்மினேஷன், அதாவது சுயநிர்ணய உரிமை என்றால் அது உள்ளகமா வெளியகமான்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குது. ஏன் இந்த கேள்வி வருது என்றால், இந்த வெளியகம் என்ற ஒன்று இருக்கிறபடியால் தான். எப்பொழுதுமே செல்ஃப் டிட்டர்மினேஷன் இன்டர்னல் என்றால் நீங்கள் இன்டர்னல் என்ற வேர்ட் பாவிக்கணும், செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்று பாவிக்க இயலாது. பிகாஸ் ஏனென்றால் அந்த இன்டர்னல் செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்றது மிக குறுகிய காலப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வார்த்தை, ரைட்? அப்போ செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்ற, அதாவது சுயநிர்ணய உரிமை என்று பாவிக்கிறோம்னா அது வெளியக சுயநிர்ணய உரிமை தான். அப்போ அதால் நீங்கள் அதை இது இன்டர்னலாக எக்ஸ்டர்னலான்னு யோசிக்கவே வேண்டாம். அதுதான் அதன் தெளிவு. சுயநிர்ணய உரிமை என்று பாவிச்சோம் அது வெளியக சுயநிர்ணய உரிமை தான். ஆனால் சமஷ்டியோட நீங்கள் சுயநிர்ணய உரிமையை பாவிச்சிங்களா தான் அது ஒரு குழப்பத்துக்கு வந்து சேரும். அப்போ நீங்கள் கட்டாயம் பாவிக்கணும். ஏனென்றால் சமஷ்டியில் இன்றைக்குமே எக்ஸ்டர்னல் டிட்டர்மினேஷன் இல்லை.